மாட்டாம ஓவரை ஏற்றி அடித்தாலே பாயிண்ட் தான் காசு. ஆமாம். மரணாடி கொடுத்து மடக்கி வச்சுட்டான் சகாயம். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அடி தினேஷ் நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா? செட்டிங் விழுந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. செட்டிங் சுரேஷ் பிடிச்சி துவங்கி வச்சிருக்காப்ல. இதுக்கப்புறம் ஒரு 2 செட்டிங் தினேஷ் நீங்கள் தான் டபுள்ஸில் அடிக்க சொன்னீங்க. டபுள்ஸில் அடித்தாலும் பிடிக்கிறாங்க. காற்று ரொம்ப அடிக்கிறாங்க. அவன் டபுள்ஸ் கிராஸே எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆஹா, காற்று ரொம்ப இருக்குது பாருங்க. பால் அவுட் சைடு. காற்று ரொம்ப இருக்குதால டபுள்ஸ், இந்த டபுள்ஸில் அடிச்சா அப்படியே பாயிண்ட்னா. இம்பாக்ட் பிளேயர் அஜித் இறங்க போறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இறங்க வாரா என்னன்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் அஜித் குமார் உள்ளே வருகிறார். எஸ், நம்ம நினச்சது நடந்துச்சு. இப்போ CR7 வருவாரா என்னென்னு எதிர்பார்த்தேன். ஆனால் CR7 வந்து கேர்ள்ஸ் டீம் போய் கோச் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னென்னு எனக்கும் தெரியல. உள்ளே வருவாருன்னு பார்த்தா இம்பாக்ட் பிளேயர் அஜித் வந்திருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சு கெட்டா ஓவர் அடிக்கும் போது அவன் திருப்பி அதை அடிச்சிருந்தாங்க. அது பாயிண்ட். அவன் என்னன்னா அவன் வெளியே கரெக்டு தான். எல்லா பாலையும் அடிக்க முடியாது தினேஷ். இல்லை கொஞ்சம் பாயிண்டா இல்லை பாயிண்ட்னாடா 13 பாயிண்ட் மட்டும் தெரியல. இருங்க கேட்டு சொல்லலாம். 10-13 இவன்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவான். இருங்க நான் அப்படியே கேட்குறேன். கோட்டா ராங்கோட்டு சுனில் ராஜ். காற்று கொடி அங்கே பார்த்துங்க. கொடி எப்படி பறக்குது. இவன் தூக்கி ராங்கோட்டில் போட்டுருக்கான். பட் பரவாயில்ல. இன்னும் 14-10 3 பாயிண்ட் தான் எடுத்துடலாம். ஐயோ நீ நல்லா கவனிச்சியா? சிம்பிளாக சாதாரணமாக ஆடுற பால்லாம் பாயிண்ட் வந்துருக்கு. இவங்க எக்ஸ்ட்ரா நிறைய அடிக்கிறது பாயிண்ட் வரும். அதை இங்கே இப்போ அழகாக போட்டான் தூக்கி. அது அப்படியே ஷார்ப்பாக அடிச்சிருந்தா பாயிண்ட். 11-14 அதான். ஆகா 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 அது ஜம்பிங் ஷாட் சபரி என்று நிரூபித்து விட்டார். நல்ல டைமிங், நல்ல ஃபிட்னஸ். அஜித் ஏதோ முரட்டுத்தனமாக ஏதோ ஐடியா கொடுத்துருக்காரு. ஐடியா கிட்ட நல்லா போட்டிருக்கான். ஐயோ சார், அவங்க நீங்கள் பிடிச்ச ஐடியாவா அவங்க பிடிச்சாங்க. இது ரன்னிங் பால் ஓடணும், ஓடி இருந்தாங்கன்னா அடிச்சிருக்காங்க. டிஸ்டன்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டான். 15-12 SRM 15 ஜோசப் பால். டிலே ரொம்ப பண்ணுறாங்க. SRM டிலே பண்ணுறதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க போல. என்னாலும் சாரி டிலே பண்ணாலும் இப்போ நான் பண்ணுற பாரு டிலேன்னு அஜித் பந்து எடுத்துருக்கான். ஆகா ஆகா ஆல் அவுட். 14-15 ஃபேவர் சைடு எடுத்தவங்களுக்கு தான் மேட்ச் ஃபேவர் ஆகுது. ஆமாம், யார் எடுத்தாங்களோ அவங்க தான் ஓப்பன் பால் செட்டிங் ஆகிருக்கும். பால் சுனில் பிடிக்கணும். ஏன் விட்டாரு வந்து தெரியல போல. நல்லா அடிச்சிட்டான். ஆகா ஆகா சையத் பாய் டைமாக இருந்தாலும் இந்த ஜம்பிங் ஷாட் போடுவான். சாரி சையது. போன வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பாஞ்சு ஆனான். கரெக்டாக குறிச்சில் டயத்தில் கூட ரெண்டு ஜம்ப் பண்ணி அடிச்சிருவான் சையது. சர்வீஸ் தான் பாயிண்ட். ஆமாம், பாயிண்டா 15-16. ஓகே 15-16 செஞ்சஸ் 15. ஆஹா 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 ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஆனாங்கன்னா பிடிச்சிருவாங்க. இந்த சேஞ்ச் நான் என்னோட கணிப்படி சரம் அந்த சேஞ்ச் எடுப்பாங்க. எடிங் சேஞ்சு அப்படியா பார்க்குமா? 16-15 அப்படி 16-15 தானே? 17-15. ஐயோ
தான் பந்து எடுத்து விட்ருக்கோம். 2 யாருக்கு ஒரு கட் ஆகும். 16 and 17. தினேஷ் வந்து எஸ்ஆர்எம் சைட் சேஞ்ச் வாங்கணும்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லுவது பொய்ன்றது போல ஒரு ஷாட்டை எடுத்து காட்டினார். ஒரு பாயிண்ட் இருக்கு. 17 all. Let's see who got to change side of Agga. ஆஹா ஆகா ஆகா ஆகா. எஸ்ஆர்எம் கணிப்பு வந்து சாரி எஸ்ஆர்எம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, அந்த டெடிக்கேஷன் எல்லாத்துலேயுமே, அந்த டிசிப்ளின் எல்லாத்துலேயுமே வந்து எஸ்ஆர்எம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு தினேஷ் கணிச்சது தப்பாகாது. பொறுப்பாக வராரு இவர், பொறுப்பாக வந்து நிற்பார் சாரு. இவங்க தான் எஸ்ஆர்எம் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பான்சர். ஆகா சுனிலுக்கு நல்ல ஒரு ஓட்டம் வந்தாங்க. ஓப்பன் பாலங்க கொடுத்தான், கடப்பார சாட்டை போட்டான் சுனில். 18 all. இவர் தான் எங்கள் டீம் கோச்சு. ப்ரொஃபஷனலாக வருவார், கேபு எல்லாம் வச்சுக்கிட்டு வருவார். பயங்கர அனலைஸ் பண்ணுவார் அவர். மாருதி காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனோட கோச் வராரு. 18 all. உட்காமக்கா ஆஹா சுனில் சென்ட் ஜோசப்புக்கு முதல் செட்டிங்கை கொடுத்து நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். உட்காருயா. எங்கள் கோச் வந்தோடனே அவங்களுக்கு வாங்கிட்டு வருது. ஜெண்டா விட்டு போட்டு எஸ்ஆர்எம் வந்து அன்ஃபேவரில் இருக்காங்க. ஒரு பால் வீட்டு அடிச்சு ஓவர் ரிட்டர்ன் வாங்கல. சென்ட்ரல் லைனில் ஒரு ஓவர் அடிச்சு எப்படி தினேஷ் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது? நீங்கள் எதுவும் மறைமுகமாக எஸ்ஆர்எம் கோச்சாக இருக்கீங்களா? உண்மையாகவே இந்த மாதிரி மேட்ச் டயத்தில் வெளில இந்த பாயிண்ட் சொல்கிறது வந்து நமக்கு ஒரு என்கரேஜிங் தான் இருக்கும். 18 all 17 all லீடிங் தான். ஐயோ ஐயோ இம்பாக்ட் பிளேயர்னா சொன்னாவா? இம்பாக்ட் பிளேயர் உள்ள வரதுனால அந்த கேம் சேஞ்ச் ஆகுமா? கேம் மாறும். அதையும் நீங்களே சொல்லுவீங்களேன். ஆஹா சொன்னே அந்த சென்ட்ரல் லைனில் ஓவர் ஏற்றி அடித்தேன். மேட்ச் அங்கே தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. தினேஷோட கணிப்பு 19-20. இல்லைடா 19 all இல்லை. 19-20. அப்படியா? யார் 19? சார் 19-20. அவுட்டு. கேம் ஆடுறானா அவங்களை வெறுத்துட்டு 21 and 19. ஆஹா ஏய் சகாயம் சூப்பர் ஷாட்ரா. குட் ஷாட்ரா. சூப்பரா அடிச்சான். அவன் கத்துனான்ட்டு ஃபுல் வெயிட்டு கிடைக்காம கரெக்டாக பாயிண்ட் கிடைச்சாங்க. இன்னொரு வாட்டி குறுக்க நீ ஏன் காலம் உடச்சு போட்டுருவான். சாரி வயலன்ஸ் யூஸ் பண்ணாமல் குறுக்க வர மாட்டாங்க. ஆகா 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 ஆல் அவுட்டு. 21 all. பின்னாடி வரது ரெடியாங்க. ஆஹா ஆஹா இல்லை அவங்களுக்கு ஃபேவர் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு 27 சேஞ்ச் ஆனாங்கன்னா ஃபேவர் அவங்களுக்கு எஸ்ஆர்எம் ஃபேவர் ஆகும். ஆமாம் அது வேறு ஒன்று இருக்குது. அன்ஃபேவர்னால அன்ஃபேவர்லேயே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காங்க. ஐயோ சகாயத்தையே ஆராய்ச்சி தேவையில்லாம 23 and 21. ஆஹா ஆஹா
அடிக்கிறேன் ஆடு ஆடுன்னு உள்ள பாக்ஸிங் நடந்துட்டு இருக்கு என்ன தள்ளி விட்டான் ரொம்ப டிலே ஆனதுனால அம்பேரிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு 2 நாளாக அப்படி தான் டிலே பண்ணிட்டேன் இப்போ தான் விழுதுறீங்க ஃபைனலில் வந்து இது வந்து பேட் லைக் ஷாட்டுங்க. இது வந்து அவர் அடிச்சது கிராஸ் கோட்ல போய் ஆமாம் போனது லைன் அவுட் போய் விழுந்துட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து பாலுக்கு பால்னு சொல்லாமல் பாலுக்கு பதிலாக மாமான்னு சொல்லுவோம். ஆஹா ஐயோ ஐயோ ஆஹா ஆஹா லவ்லி ஷாட் மாமா நெட்ல அடிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. இது வந்து வேற யாரும் ஆக்சுவலாக சையது பாய் ஓப்பன் பால் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அடிக்கும். 22 and 23 செம்ம சர்வீஸ். ஆஹா கூட ரெண்டாவது சர்வீஸ் போடுறாப்ல. மேஜர் டைம்ல ரெண்டு டைம் அவுட் போட்டாப்ல. டே 25-23 கைஸ் என்ன விருப்பத்துறீங்க. ஆகா ஆகா சொல்றேன் நல்லா அடிச்சிட்டு சகாயம் வந்து கதிர் வந்து என்ன பண்ணுவோம் லைட்டாக கூறாமல் இருந்தால் போதும். ஏற்றி அடிச்சு அட்வான்ஸ் பாலர் சகாயத்துக்கு வாங்கி கொடுக்கணும். இதுதான் மேட்ச் ஒரு கோ பேக்கோட வேலை. ஆகா ஆஹா நல்லாப்பா சூப்பர் எங்கடா ஆல் ரைட். சென்டரில் இருந்தாங்க எங்கே போகலாம்? ஏன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க? சென்டர் 26 and 24 போடா ரெண்டு டேய் இந்த பாயிண்ட் ஆடுங்க புடிங்க மாடுங்க ப்ளீஸ் நம்ம இருக்கணும். ஆடு ஆடு ஃபைனா 4-6 அப்படியா அவங்க நிறுத்திட்டாங்களா? ஓகே ஓகே. ஏய் அன்ஃபேவர்லேருந்து இருக்கிட்டாலே முடிஞ்சிடா. அங்கே போய் கண்டிப்பாக இது பண்ண முடியாது கைஸ். பாயிண்ட் ஆடுங்க ஈக்குவல் பண்ணலாம் ரெடி. அவங்க ஒரு 4 பாயிண்ட் லீடிங்ல இருந்தாங்க. 25 and 20 ஆமாம். ரெடிடா ஆல் ரைட் செம்ம சர்வீஸ் ஹைட்டாக போ. நல்ல சர்வீஸ். அவர் நேரம் பார்த்து காற்று அடிக்கல. 26 ஆல். இப்போ யார் சேஞ்ச் வாங்குவாங்க தினேஷ்? இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்க. ரொம்ப ஆணவத்தில் இருக்காங்க தினேஷ். டாப் ரெடிடா ரெடிடா தினேஷ் அதை என்ன பண்ணிருக்காங்க, அவர் இங்கே மாற்றி ஓவர் ஏற்றி அடிச்சிருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் இறங்கி நிற்கிறான். ஆமாம் கரெக்டாக இறங்கி நிற்கிறாங்க. பிளேயர் அஜித் வந்து மேட்சை மாற்றுவார்னு பார்த்தேன். அவன் மாற்றிட்டாரு. லீடிங்கில் தான் இருக்காங்க எப்பவுமே. ஆஹா செம்ம டிஃபென்ஸ்ரா. வாவ் 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 சூப்பர்ரா பாய் சூப்பர்ரா பாய். பாய் நல்ல டிஃபென்ஸ் பாய் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாயிண்ட்டை மட்டும் எஸ்ஆர்எம் எடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இழுத்து பிடிக்கிறாங்க இழுத்துட்டாங்க மேட்சை இந்த டிஃபென்ஸில். ஜோசப் இல்லை இதில் என்ன இந்த இதில் என்ன புரியுதுன்னா இன்னும் பால் நல்லா கஷ்டப்பட்டு ஆடணுங்கிற இல்லை இறங்கி ஃப்ரண்ட்டை அடிச்சதை எடுத்து போட்டான் பாய். ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹாஹா இது உண்மையிலே ஒரு மொக்க சர்வீஸ் இது. கேப்பில் ஆள் இல்லை. கேப்பில் ஆள் இல்லைன்னு இல்லை. பேக்கில் ஒரு தரக்காரு அவர் எங்கே போகிறது? கேப்பில் இருக்கிறது போட்டாங்க. 28-27 28 ஆகுதாடா. 28 எஸ்ஆர்எம் தான் ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. 8-7. ஐயோ ஹைட் சர்வீஸா போட்டான். சார் எங்கே இருந்த அதை திடுக்கு திணற இருந்தவங்களுக்கு திடுக்கணும் கல்யாணம் எங்கே இருந்தால் சட்டார்னு ஒரு செட்டிங்கை பிடிச்சிட்டாப்ல. இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாரு? சித்திரை சையது வெளில போயிட்டு சையது வந்து
போன பால் ஃப்ரண்ட் அடித்தது எடுத்து போட்டு பாயிண்ட் அடிச்சு சப்ஸ்டியூஷனில் பாயை வெளில எடுத்துருக்காங்க. அடுத்த இம்பாக்ட் பிளேயர் ரெடி ஆகுறாரு. CR7 கேர்ள்ஸ் டீம் கோச் செமஸ்டிச்சு. சூர்யா ஒரு ஹாய் கட். எயிட் நைன்ரா 8-9 தானா? அபி மட்டும் பாயிண்ட் கேட்டா அபி தெரிலன்னு சொல்லிடுறேன். ஆஹாஹா குருஷியல் டைம்ல ஒன்று சுனில் பண்ணாப்ல நல்லா ஏச்சி போடுறாங்க. ரெண்டு ஓப்பன் பால் கொடுத்து 30-28 30 and 28 அப்பாவுக்கு இருக்கு. ஆஹா இதுதாங்க சேஃப் சர்வீஸ். அடிச்சிருந்த பால ஆல் அவுட். 31 and 28 மறுபடியும் சேஞ்ச். யாரை சேஞ்ச் பண்ண போகிறான்னு தெரியல. கோச் ரொம்ப இதாக இருக்காப்புல, பதட்டத்துலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காப்புல. யாரு கோச்சா? திவாகர் கோச்சா? கோச் திவாகர் வந்து ரொம்ப பதட்டத்திலேயும் இருக்குன்னு இருக்காப்புல. பிளேயர்ஸை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாயிண்ட் போயிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்க. யார் என்ன 2-3 சப்ஸ்டியூட்டும் ஓவர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒரே ஒரு டைம் அவுட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே இல்லை ஆமாம் அஜித் இது. ஆமாம் அஜித் உள்ள ஒன்று வந்திருக்காப்புல. இப்போ 2 சேஞ்சு சித்திரை வெளில போயிட்டு உள்ள வந்து கரெக்டு 3 சேஞ்ச் போயிடுச்சு. பாயிண்டா 31 and 28 ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயர் தலையை தொங்கப்பட்டார். ஃபேன்ஸ் உங்களுக்காக கமெண்ட்ரி கொடுக்கறது எம்பேட் மணிவண்ணன் டாக்டர். யாருமே வெளில போக முடியாது, யாரும் உள்ள வர முடியாது. பால் அவுட். கால் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லுங்க. 33 டைம் அவுட் ஃபார் இருக்கிற லாஸ்ட் செக் தான் செஞ்சு சொல்லுது. டைம் அவுட் எடுத்திருக்காங்க. இல்லை இப்போ இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது யாரும் இல்லை. ஆமாம் சேஞ்சஸ் 3 சேஞ்ச் ஓவரு. CR7 சபரி நிதிஷ் சுனில். அதில் நேற்று கூட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிசைன் வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், அவங்க கூட SRM கூட டிசைடிங் ஆடி 28, 30 அப்படி போனாங்க. இவங்க டிசைடிங் ஆடுவாங்கன்னு பார்த்தா என்ன இப்படி நேர் செட்லேயே முடிஞ்சிருச்சுன்னு. எல்லாம் தேவையில்லாத பதிவு மிஸ்டர் தினேஷ். முடிஞ்சிச்சு, மேட்ச் முடிஞ்சிச்சு. என்னன்னா நம்ம கேமில் என்னென்னா நடக்கலாம். போட்டா கூட அவுட்டு. இதுதான் நம்ம கேம் பொறுத்து என்ன நடக்கலாம். குருஷியல் டைமில் போட்டாப்புல சரி சார். இது மாரி யாராலையும் போட முடியாது. 29-33 பாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சீட்டிங் போடுவான். பார்க்கலாம் என்ன நடக்கலாம். ஆஹா கிளியர் ஷாட். முடிஞ்சா எடுத்துக்கிறாங்க. 34 and மேட்ச் பாயிண்ட் 29. ஃபைனல் வின் பை SRM யூனிவர்சிட்டி. ஸ்ட்ரைட்டே எடுத்துட்டாங்க. மேட்ச் முடிஞ்ச டிஸ்கஷன் போகுது. சகாயத்துக்கு கதிர் செம்ம ஹாப்பியாக இருக்கான். கோ பேக் அண்ட் பார்ட்னர், பேக் பார்ட்னர்ஸ் SRM உடைய இப்போதைக்கு இருக்கிற பார்ட்னர் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரே ஊர் SRM வெரி ஹாப்பி. இந்த சார் நல்ல கேம் இது வெளி காமிச்சாங்க. பட் பரவாயில்ல. பரவாயில்ல. The founders of the 2026 winner SRM, runner St. Joseph College of Engineering, third the Ramakrishna Mission, Coimbatore Maruti College of Physical Education, fourth வந்து வள்ளியம்மை காலேஜ் SRM. Thank you guys. See you next match. Subscribe to Will Win Sports.